தவறு செஞ்சு அது நிரூபணமானதுக்கு அப்புறம் இவர் உண்மையில அந்த தவறு செஞ்ச நிரூபணமானதுக்கு அப்புறம் நாங்க அவரை நல்லவரா காட்டுறதுக்காக நாங்க போராடணும்னு சொன்னா அது ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் கிட்ட பதில் செல்லணும். அங்க ஒரு விடயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னு சொன்னா ஒரு சாதாரண பாமர மக்கள் ஒரு தவறு செய்யறதுக்கும் அல்லாஹுடைய கலாமை படிச்ச ஹதீஸ் குர்ஆன்களை படிச்ச ஒரு ஆலிம் தவறு செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. அந்த பாமருக்கு இந்த தவறுக்கு இதுதான் இந்த தவறு காலத்துல இவ்வளவு பாரதூரமானது என்ற ஒன்று சட்டமும் அவரை தெரியாது. ஆனா அந்த மார்க்கத்தை படிச்ச அந்த ஆலிமுக்கு இந்த தப்பு பண்ணினா இந்த தண்டனை, இந்த தப்பு பண்ணக்கூடாது, இஸ்லாத்துல இது பாவம், இது தவறு என்று முழுக்க முழுக்க அவருக்கு தெரியும். ஒரு ஆலிம் தவறு செஞ்சா அவர் தெரியாம செஞ்ச ஒரு மனிதனின் குணம் தான் தவறு செய்வது என்று ஒருத்தர் சொல்றது தவறு. ஏன்னு சொன்னா அந்த ஆலிம் தான், அந்த உலமா தான் மற்றவங்களை தவறு செய்யறவங்களை திருத்தணும். அல்லாஹ் இந்த தவறு செஞ்சா இந்த தண்டனை தர, இந்த நரகத்துல இந்த தண்டனை இருச்சு, இப்படி மக்களை ஏமாத்தப்படாது, இஸ்லாத்தை இந்த பாவம் என்று ஒருத்தர் எத்தி வைக்கிற ஒருத்தர் ஒரு தவறை செஞ்சா அது பெரிய ஒரு பாவம். அந்த சாதாரண ஒரு மனிதர் செய்யறதை விட இது தவறு பெருசு. இந்த வீடியோ நான் தாரையும் சுட்டி காட்டணும்னு சொல்றதில்லை. இப்ப எல்லாருக்குமே தெரியும், சோசியல் மீடியா எடுத்துக்கொண்டா ஒரு சர்ச்சையாண்டு பேத்து கொண்டிருச்சு. ஒரு ஆலிமுடைய ஒரு தவறுக்காக அந்த ஆலிமை அரெஸ்ட் பண்ணி ஒரு செய்தி ஒன்று பேத்து கொண்டிருச்சு. எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் தவறு பண்ணி இது இவர் தான் பண்ணின, இது உண்மை என்று நிரூபணம் ஆகாம நாங்க பேசுறது தவறு. அவர் தவறு பண்ணிக்கும் பண்ணாமிக்கும் அல்லாஹ் அறிந்தவர். அது நிரூபணம் ஆகாம நாங்க பேசுறது, அதாவது இவர் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன்னு பேசுறது தவறு. ஆனா அதை விட முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, அவர் உண்மையிலே அந்த தவறை பண்ணி அது நிரூபணம் ஆனதுக்கு அப்புறமும் அவரை நாங்க நல்லவரா சித்தரிச்சோனும், நல்லவரா காட்டணும், நல்லவரா முட்டு கொடுக்கணும் என்பதற்காக நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அது பாரதூரமானது, பாவமானது. ஏன்னு சொன்னா அது சமூகத்துல அடுத்த தலைமுறைய ஒரு பெரிய ஒரு பாவத்தின் பக்கம் அது தள்ளும். இப்ப நாங்க ஒரு மார்க்கத்தை படிச்ச ஒரு ஆலிம் உண்மையிலேயே தவறு பண்ணியிருந்தா அதை நாங்க தெரிஞ்சும் அவர் அந்த தவறை பண்ணல, அவர் நல்லவர், அவர் இப்படி செய்யக்கூடியவர் அல்ல, அந்த மக்கள் பொய்ய பரப்புற என்ற கருத்தை கொண்டு அவரை நல்லவராக காட்டுறதுக்காக முயற்சி செஞ்சு நல்லவராக மக்கள் மத்தியில காட்டினண்டு வைங்க. அதே மாதிரி இன்னொரு ஆலிம், இன்னொரு உலமா மார்க்கத்தை படிச்ச ஒருத்தர் அதே மாதிரியான தவறுகளை செய்யும். எங்களுக்காக எங்களை நல்லவராக காட்டுறதுக்காக சமுதாயத்துல ஆக்கள் இருச்சு என்ற நம்பிக்கையில அவரும் தவறு செய்யும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க்கத்தை படிச்ச உலமாக்களும் இது எந்த கொள்கையும் தாரையும் இந்த குறிப்பிட்டு சொல்றதில்ல, எல்லாருக்கும் தான் எங்கட அக்கீதாவாயிச்சரும் எல்லா அக்கீதாக்கும் சேர்த்து தான் சொல்றது. அது ஒரு பெரிய பாரதம். பாவம் செஞ்ச ஒத்தரை நாங்க அந்த ஆலிமந்த செஞ்சேன்னு செல்றது இல்ல, நான் செல்ற ஒரு மக்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் புரிஞ்சுக்கொள்ளணும் என்றதுக்காக செல்றது. அதை நாங்க செஞ்ச தவற மறைக்கிறதுக்காக அவரை நல்லவராக காட்ட போனன்னு வைங்க, சமுதாயத்துல இது பெரிய ஒரு பிரச்சனையில தான் வைத்துச்சு. ஏன்னா அதை கண்டு நிறைய உலமாக்கள், நிறைய மக்கள் பாவம் செய்ய தொடங்கி, எனக்காக இந்த பேசுறதுக்கு, இந்த எனக்காக வாதாடுறதுக்கு இந்த மக்கள் இருச்சு, நான் தவறு பண்ணி நினைச்சிருந்தாலும் எனக்காக போராடுவாங்க, நான் நல்லவரண்டு காட்டுறதுக்காக போராடுவாங்க, என்ன பிழைகளை, இந்த நான் செஞ்ச பாவங்களை மறைக்க போராடுவாங்க என்ற அந்த தைரியத்துல நிறைய தவறுகளை செய்து. அதனால நாங்க கட்டாயம் புரிஞ்சுக்கொள்ளணும், ஒருத்தர் தவறு செஞ்சு அது நிரூபணமானதுக்கு அப்புறம், இவர் உண்மையில அந்த தவறு செஞ்ச நிரூபணமானதுக்கு அப்புறம் நாங்க அவரை நல்லவரா காட்டுறதுக்காக நாங்க போராடினா அது ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் கிட்ட பதில் செல்லணும். இல்லாட்டி உங்களுக்கு அதை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னா நீங்க பிசாமிக்கிறது தான் உங்களுக்கான நல்லது. என்ன சொன்னா நீங்க போடுற ஒவ்வொரு இந்த இல்லாட்டி அவருக்காக துவா செய்யுங்க, அவர் திருந்தி நல்லவராக வரணும்ன்றதுக்காக துவா செய்யுங்க. இல்ல அவர் அந்த தவறு செய்யல, அவர் அப்படி செய்யறத்தர் இல்ல அப்படின்னு சொல்லி தவறு நிரூபணமானதுக்கு அப்புறம் நீங்க பேசுற இந்த மாதிரியான வார்த்தைகளை நிப்பாட்டிக்கோங்க. என்ன சொன்னா அது பாரதூரமான சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை எதிர்காலத்துல கொண்டு வரும் என்பதுக்காகத்தான். நான் எது சரி தவறா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. அந்த ஆரையும் குறிப்பிட்டு செல்லவும் இல்லை, அந்த பேர் நான் செல்லவும் இல்லை. இந்த அவர் நானும் துவா செஞ்சு கொள்ளையன், அவர் அப்படி தவறு ஒன்று செய்யலைன்னு சொன்னா மீண்டு வரணும். அந்த அல்லாஹ் பழைய ஆரோக்கியத்தை அவர் இந்த பேச்சு வச்சு நல்ல ஒரு சமுதாயத்துக்கு நல்ல இதோட கொடுக்கணும். ஆனா தவறு பண்ணியிருந்தேன்னு சொன்னா நாங்க அதை நல்லவராக நிரூபிச்ச போராடுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்க அல்லாஹ் கிட்ட பதிவு சொல்லணும். நான் தவறா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க.